எமது தமிழ் டெக் டுடே அன்பு உள்ளங்களே, வெல்கம் டு தமிழ் டெக் டுடே. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. தினம் தினம் புது புது அப்டேட் உங்களுக்காக நமது தமிழ் டெக் டுடே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரப்ஷன்ஸ் இருந்தால் எப்படி திருத்தம் செய்வது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு எல்லாருக்குமே அப்ளை பண்ண உடனே வீட்டுக்கே வந்துடுது. ஸோ இந்த ஓட்டர் ஐடி கார்டில் சில சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஃபோட்டோஸில் கரப்ஷன் இருக்கும், சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸில் கரப்ஷன் இருக்கும், சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெய்மில் தப்பு இருக்கும். ஸோ இந்த தப்பை வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணுறது? ஸோ இந்த தப்பை வந்து சிம்பிளாகவே நம்ம ஆன்லைன்லேயே இந்த ப்ராசஸாக பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் ஆன்லைனில் எந்த வழிமுறை இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் போக வேண்டிய வெப்சைட் இதுதான். ஸோ இந்த வெப்சைட்டுக்காக நான் எதுக்காக போகிறேன், இந்த வெப்சைட்டை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டில் போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி இந்த லாங்குவேஜ் எல்லாமே இங்கிலீஷுக்கு மாறிடும். ஹிந்தி லாங்குவேஜில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வெப்சைட் வந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க சர்ச் பை டீட்டெயில்ஸ், அதாவது அவங்க நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும் ஓட்டர் ஐடி கார்டு சர்ச் இபிஐ நம்பர்னு. ஸோ இதில் ஓட்டர் ஐடி நம்பர், அவங்க ஸ்டேட்டு, கேப்சா கோடு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ ஓட்டர் ஐடி இருக்கவங்களுக்கு ஓட்டர் ஐடியே போதும், அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஓட்டர் ஐடி இல்லாதவங்களுக்கு சம்டைம்ஸ் தொலைஞ்சு போயிருக்கலாம், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட நெய்மு, அவங்களோட ஏஜ், கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் மாநிலம் என்ன, அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் என்னன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசம்பிளி டீட்டெயில்ஸு, அவங்க அப்பா, அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்க அவங்க அப்பா நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், அவங்க ஆனா பொண்ணுங்கிறத கிளிக் பண்ணணும். கீழே வந்து கேப்சா கோடு கொடுத்துட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்க மாதிரியே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ இது ஓட்டர் ஐடி இல்லாதவங்களுக்கு தான். ஓட்டர் ஐடி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் இது பண்ணணும்னு தேவை கிடையாது. இருந்தாலும் அப்படி உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்டு இதை சர்ச் பண்ணணும். காரணம் இருக்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் வர காரணம் என்னன்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்காதவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். அதை பார்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன கரப்ஷன் இருக்குன்னு பார்த்து நெக்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து போய் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அதில் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா கோடு, அதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை வந்து நான் கீழே டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்னோட நேமில் இருக்க ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு வியூ டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஓட்டர் ஐடி இதுதான். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே வந்து மேக்ஸிமம் ஹிந்தியில் தான் இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோட ஓட்டர் ஐடி லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஓட்டர் ஐடியில் இருக்க மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி மிஸ் ஆனவங்களுக்கு இது அந்த நெய்ம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இதை வந்து பார்த்து எந்த கரப்ஷன் இருக்குன்னு பார்த்து நெக்ஸ்ட் வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டோம், ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபார்ம் 18 இருக்கு. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ளை ஃபார் த கரப்ஷன் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஃபார்ம் 8ன்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வழியும் போய்க்கலாம். இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் இருக்கு, www.nvsp.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8ன்னு கீழே இருக்கும். ஸோ ஓட்டர் ஐடி கையில் இருக்கவங்க டைரெக்டாகவே இந்த வெப்சைட் வந்து ஃபார்ம் 8, அதாவது ஃபார்ம் 8 வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன வழிமுறை. ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் இருக்கவங்க தான் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் 8 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வெப்சைட்லேயே ஃபார்ம் 8 இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் 8 கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி திருத்தம் செய்வதற்கான வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் டிரான்ஸ்லேட் கொடுத்துருங்க, அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வந்துடும். உங்களுக்கு அப்போ தான் ஃபில் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டங்கிறத வந்து கரெக்டாக அதில் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அசம்பிளி ஓட்டர் ஐடி அசம்பிளி செலக்ட் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்க நேமை கொடுத்துவோங்க. ஓட்டர் ஐடியில் இருக்க நேமை வந்து அப்படியே காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேயே சைடில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு டைப் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் இருக்க மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தமிழ் லாங்குவேஜ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கில் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி வந்து தமிழில் வந்து எழுதுறதுன்னு. ஸோ கூகுள் இன்புட் கீயை வந்து நீங்கள் குரோமில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வேறு ஒன்றும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும், அதாவது வரைஞ்சாலே போதும், எழுதின மாதிரி ட்ரா பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து தமிழ்லேயே டைப் ஆகி வந்துடும். ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோ பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் ஆஃப் தி எலக்ட்ரல் ரோல் அண்ட் சீரியல் நம்பர், இது ரெண்டுமே நம்ம ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷனில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் பார்ட் நம்பர்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர்னு கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா ஓட்டர் ஐடி கையில் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி கார்டுலேயே இருக்கும். நீங்கள் எந்த குளறுபடியும் பண்ண தேவை கிடையாது. இவ்வளோ ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கரெக்ஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நெய்மில் கரெக்ஷன்னா நெய்மை டிக் பண்ணிக்கோங்க. மை ஃபோட்டோ தப்புன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதில் டிக் பண்ணுறீங்களோ அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பிளாக் ரிலீஸ் ஆகி அன்பிளாக் ஆகிடும். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா காலம் எல்லாம் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அந்த காலம் மட்டும் ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் காலம் மட்டும் கரெக்டாக வந்துடுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணி முடியும் ஒரே டைமில். பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிடுது. அந்த 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலம் வந்து என்ன ஒயிட் கலரில் லாக் ஆகிடுச்சு, அன்லாக் ஆகிடுச்சு, லாக்கில் இருந்தது அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நெய்மில் கரப்ஷன் இருந்ததுன்னா மேலே நெய்மில் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்மில் கரப்ஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நெய்மை வந்து மேலே டைப் பண்ணிக்கணும். இதுவே டோர் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாக் ஆகிருக்குதா அன்லாக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் தான். ஜஸ்ட்டு மேலே இருக்க ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், அதை அன்லாக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு எது கரெக்ஷனாக அதை டைப் பண்ணிக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபுக்கு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் வந்து கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் அதில் ஒரு ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் மை ஃபோட்டோகிராஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் சேஞ்ச் நேம். இப்போ நீங்கள் நேம் வச்சு ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க. அதில் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸோ ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் இந்த ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியில் உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இதில் தான் உங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிரும். இந்த ஓட்டர் ஐடி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு இதில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு, இமெயிலையும் ஃபோன் நம்பர்லேயும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கேப்சா கோடை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாங்களான்னு ஒரு தடவைக்கு 3 தடவைக்கு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்து மறுபடியும் நம்ம இதை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணணும் அதை பண்ணிவிட்டு சேவ் ஃபைல்னு கீழே வரும். ஸோ அதை வந்து சேவ் கொடுத்துட்டு பக்கத்தில் சப்மிட்டுங்கிற ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயிலே அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஒன்று இல்லைன்னா 2 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஓட்டர் ஐடி வீட்டுக்கே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி திருத்தம் செய்யணும்னு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.